ஹாய் சுட்டீஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு ஒரு கதை பார்க்கலாம். நாதஸ்வரம் மற்றும் மேளதாளத்தோட பாண்டித்தேவரும் அந்த கிராமத்து மக்களும் மந்தை வழியில் காலையில் பஸ்ஸுக்காக காத்து கிடந்தாங்க. மதுரையிலேருந்து வரும் பஸ்ஸு அங்கே தான் வந்து நிற்கும். அதில் 10வது பாஸ் ஆன பாண்டித்தேவரோட மகன் அங்கே வருவான், ரகு. அந்த கிராமத்தில் ரகு ஒருத்தன் தான் பள்ளிக்கூடத்தில் படிக்கிறான். அவன் படித்து அந்த கிராமத்தை முன்னுக்கு கொண்டு வருவான்னு எல்லாருமே நம்பினாங்க. பஸ் வந்து நின்றுச்சு. பஸ்ல இருந்து ரகு இறங்கினான். அடுத்த வினாடி நாதஸ்வரமும் மேளதாளமும் முழங்கிச்சு. பாண்டித்தேவர் தன் கையில இருந்த மாலையை அவன் கழுத்துல போட்டார். ரகுவை எல்லோரும் தெருக்கள்ல ஊர்வலமா அழைச்சிட்டு போனாங்க. ரகுவின் அம்மா பேச்சியம்மா வீட்டு வாசல்ல ஆரத்தி எடுத்தாங்க. தான் பரீட்சையில தேரல அப்படிங்கிறத எப்படி சொல்றது? பாஸ் பண்ணிட்டியாப்பா அப்படின்னு கேட்டா அம்மா. ஆமாம்மா, பாஸ் ஆயிட்டேன், ஒரே ஒரு பொய் தானே என்று சமாதானப்படுத்தி கொண்டான். ஆனால் அடுத்தடுத்து ஊரில் கேட்குற எல்லாருக்கும் அதே பொய்யை திரும்ப திரும்ப சொல்ல வேண்டியிருந்தது. என்ன தம்பி, மேலே படிக்க போறியா? ஆமாம். டாக்டருக்கு படிக்க போறியாமே? ஆமாம். இப்போ எப்படி மதுரையில் படிக்கலாமா இல்லை மெட்ராஸுக்கு போகணுமா? இப்படி ஆளுக்கு ஆள் கேள்வி மேலே கேள்வி கேட்டாங்க. இவனும் ஓயாமல் பொய் சொன்னான். ஒரு பொய்யை மறைக்க 1000 பொய் சொல்ல வேண்டி வரும் அப்படின்னு அந்த ஆசிரியர் சொன்னது ஞாபகத்துக்கு வந்தது. அடுத்த நாள் ரகுவின் அப்பாவும் அம்மாவும் இவனை பக்கத்து ஊர் கோயிலுக்கு கூட்டிட்டு போய் மொட்டை அடிச்சு கூட்டிட்டு வந்தாங்க. ரகு 10வது பாஸ் செஞ்சா மொட்டை போடுறதா பிரார்த்தனையா. ரகு உண்மையை சொல்ல முடியாம திண்டாடினான். இன்னும் என்னெல்லாம் நடக்க போறதோன்னு பயந்தான். அடுத்த நாள் இவன் பயந்தது போலவே இன்னொரு விஷயம் நடந்தது. பாண்டித்தேவர் கறவை மாட்டை கன்றோட சந்தையில வித்துட்டு வந்தார். இவனை காலேஜில் சேர்க்கிறதுக்கு ஏற்பாடாம். பாண்டித்தேவர் வசதியானவர்னு சொல்ல முடியாது. இவனை காலேஜில் படிக்க வைக்க கூட நிலத்தை வித்து தான் செலவு செய்ய திட்டமிட்டிருந்தார். ரகுவின் அம்மா ஒரு பக்கம் தன் மகன் காலேஜில் படிக்க போகிறது பற்றி ஊர் பெண்களில் எல்லார்கிட்டேயும் வச்சு பேசினாங்க. இனிமேலாம் உண்மையை மூடி மறைப்பது சரியில்லைன்னு உணர்ந்தான் ரகு. அன்னைக்கு ராத்திரி தன் அப்பா அம்மா 2 பேரையும் அழைச்சான். இருவரையும் ஒரு சேர நிற்க வச்சான். இருவரின் கால்களையும் விழுந்தான் ரகு. என்ன என்ன அப்படின்னு பதட்டம் அடைஞ்சாங்க பாண்டியத்தேவர். நான் உங்ககிட்ட பொய் சொல்லிட்டேன். நான் தேர்வில் தவறிய உண்மையை மறைச்சிட்டேன். என்னை மன்னிச்சிருங்கன்னு சொல்லி குலுங்கி குலுங்கி அழுதான். ரகுவின் அப்பாவும் அம்மாவும் ஒரு கணம் என்ன செய்யறதுன்னு தெரியாமல் மலைச்சு போய் நின்னாங்க. அதுக்கப்புறம் பாண்டித்தேவர் அவனை தூக்கி மார்போட தழுவிக்கிட்டார். பாண்டித்தேவர் மகன் காலேஜில் படிக்கிறான் சொல்கிறத விட அவன் பொய் சொல்ல மாட்டான்னு சொல்கிறதையே நான் பெருமையாக நினைக்கிறேன்னு சொன்னார் பாண்டித்தேவர். இனி எந்த காரணத்தை முன்னிட்டு பொய் சொல்ல மாட்டேன்னு தந்தை கிட்ட கையில் அடித்து உறுதி சொன்னார் ரகு. பாண்டித்தேவருக்கு பெருமையாக இருந்தது. அவர் ஆனந்த கண்ணீரோடு வடித்தார். ஓகே சுட்டீஸ், இந்த கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். கூடவே இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறக்காதீங்க. பாய்.